கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் இனிய முற்பகல் வணக்கங்களை கூறி வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய இந்த ஆர்வமூட்டல் ஆரம்பித்து சுமாராக 55 வாரங்கள் ஆகின்றன. ஆர்வமூட்டல் கூட்டம் 119 வாரங்கள், ஆர்வமூட்டல் 55 வாரங்கள் ஆகிவிட்டது. கடந்த ஆண்டு இதே மாதிரி ஜனவரியில ஒரே ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அடியை துவக்கி வைத்தேன். அது ஆர்வமூட்டல் ஆகும் அப்படின்னு சொல்லி அடியை நினைக்கவே இல்லை. அந்த தலைப்பு யாருக்காவது நினைவு இருக்கா? பொருளாளர் சொல்லிட்டாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். நான் வச்சிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் செயலாளரும் பொருளாளரும் நல்ல ஒரு தகுதியின் அடிப்படையில மிக கச்சிதமாக கனகச்சிதமாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனா பதவிக்கு தகுந்தபடி எங்கேயுமே ஆட்கள் அமைய மாட்டாங்க. நம்முடைய அரசியல் ஆட்சியிலேயே பாருங்களேன், யாரு பதவிக்கு தகுந்தபடி இருக்காங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனாலும் அவர்களை நம்ம பெரிய பெரிய தலைவர்களாக மதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய இந்த சின்ன அன்பு நட்பு வட்டத்துல செயலாளர் பொருளாளர் அவருக்கென்று குடும்பம் குட்டி எல்லா வேலையும் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஏன்னா இந்த கூட்டத்திற்கு ஒரு 100 வாரங்கள் 150 வாரங்கள் அப்படின்னு வந்துகிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்வம். உங்களை போன்ற பல அன்பர்களை சந்திக்கணும், பல தகவல்களை தேர்ந்தெடுத்து அதை மனசுல வச்சுக்கிறணும், 10ஓட 11ஆ நம்ம போகாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வர்றாங்க. அந்த நேரத்துல நம்ம அன்பு நட்போட்டத்துல முதல் வாரமா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சோம். இந்த ஆர்வமூட்டல் எதற்காக என்றால், பல வேலைகள்ல வர்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அன்பர் கண்ணனுக்கு போன் பண்ணோம். அவரு பையன் தான் போன் எடுத்தாரு. அப்பா வெளியே போயிட்டாரு, ஏதோ ஒரு வேலை அவருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில யாராவது பணம் வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு வர சொல்லியிருப்பாங்க. எல்லாம் சொல்ல வரேன், முக்கியமான விஷயம் தானே. ஏன்னா அதை வாங்குறதுக்கு ஒரு ஆர்வத்தோட போவாங்க. கூட்டம்லாம் 2ஆம் பட்சம். அதெல்லாம் இருக்க சொந்த வேலையை முடிச்சுட்டு இங்க வர்றாங்க. எப்பவுமே யாரா அரியனால இருந்தாலும் ஒரு சொந்த வேலை இருக்குன்னா அதை முடிச்சுட்டு நான் 10:30 வருவேன், நீங்க ஆரம்பிச்சு வைக்க அப்படின்னு சொல்லுவேன். பொருளாளரும் செயலாளரும் சேர்ந்து அரியன் வராத சூழ்நிலையில அவங்களே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு செயலாளரும் பொருளாளரும் நல்ல ஒரு தகுதி வாய்ந்த நபர்கள் நம்முடைய கூட்டத்திற்கு கிடைத்தது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லுவோம். பல பேர் வருவாங்க, இடையில சண்டை போட்டு பிரிஞ்சுவாங்க, இல்ல வரமாட்டாங்க, 2 கோஷ்டி ஆகும். ஏன்னா இது இவருடைய கோஷ்டி, இது அவர் வரும்போது இவர் வரல அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இல்லாம 2 பேரும் ஒரே கோர்வையாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு செல்கிறார்கள். அதுல அவர்களுக்கு கண்டிப்பாக பாராட்டும். இந்த சூழ்நிலையில ஆர்வமூட்டல்னா உங்களை இங்க அமர வைக்கணும். அமர்ந்தாச்சே, எதுக்கு அமர வைக்கணும்? யாரும் தூக்கி உட்கார வைக்கணுமா? அப்படி இல்லை, உங்க மனதை அமர வைக்கணும். பல சூழ்நிலைகள்ல பல இன்னல்களுக்கு அடிப்படையில நீங்க அங்க இருந்து வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு நினைவு இருக்கும், நாளைக்கு நடக்க போறது, நாளை கழிச்சு நடக்க போறது, இன்னைக்கு சாயங்காலம் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் இல்லாம உங்களை இங்க அமர வைப்பதற்கு ஆர்வமூட்டல் என்ற ஒரு நிகழ்ச்சி தேவைப்படுகிறது என்று அறிய நினைத்தேன். முதல்ல சிந்திக்க வைக்கணும். எடுத்தவனே பாராயணம் ஆரம்பிங்க, கோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுப்பு தட்டிடும். சந்தோஷ்குமாரெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டுருவார். என்ன கேட்பாரு? இந்த வாரம் ஆர்வமூட்டல் என்னங்கய்யா? அவருக்கே ஆர்வம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துருது. உங்களுக்கு இங்க வந்த பிறகுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஆனா அவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டுருவாரு. ஆனா இருப்பா, நானே இன்னும் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா பழைய மகாலிப்பட்டி ரோடு நம்பர் 21 அப்படின்னு சொல்ல வரல. நான் மண்டையை போட்டு உடைச்சு கிட்டத்தட்ட இதை எழுதி ஏன்னா அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி கையை எப்படி காமிப்பேன். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வரும். ஏன்னா இந்த வாரம் ஆர்வமூட்டல் என்ன அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியே ஆகணும். ஏன்னா சந்தோஷ்குமார் பேர்லயே சந்தோஷம் இருக்கு. அதனால சந்தோஷமா ஒரு தகவலை அறிவிச்சிருவோம், அப்புறம் ப்ரிப்பரேஷன் கூட அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு தலைப்பை அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அந்த தலைப்புக்கு தகுந்தபடி எல்லாரும் பாடலுக்கு தக்கபடி ராகங்கள், இவர் ராகங்களுக்கு தக்கபடி பாடலை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அரியன் ஆளாகி இருப்பது அன்பர் சந்தோஷ்குமார். அவ்வளவு நல்லா ஒரு ஆர்வம். அவர் என்ன கேட்க வர்றாரோ கேட்கலையா அப்படிங்கிற அதை கேட்கிறார் பாருங்க, அதே பெரிய விஷயம். பல பேர் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று அவர் சொல்லுவாரு, அதை நம்ம கேட்கணும்னு தலையெழுத்து இருக்கு, கேட்டுட்டு போவோம். ஏதோ ஒன்று சொல்லுவார். இந்த மாதிரி புஸ்தகத்துல இருக்கிறத காப்பி அடிச்சு சொல்றது கிடையாது. இந்த விஷயம் ஆய்வு கருத்து. இதை நல்ல மேலோட்டமா ஆய்வு செய்யணும். என்ன செஞ்சிருக்காங்க, இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி 10க்கு 15 தடவை அதை யோசிச்சு அப்புறம் கிடைப்பதுதான் இந்த தலைப்பு. அதுல இன்றைக்கு ஆர்வமூட்டல்ல இந்த வார தலைப்பாக அடியை தேர்ந்தெடுப்பது
நால்வரின் முதல் பதிகங்கள். நால்வர் சமயக்குறவர் இருக்காங்க, சந்தான குறவர்கள் இருக்காங்க. சமயக்குறவர்கள் 4 பேர்: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர். இந்த 4 பேருடைய முதல் பதிகம் எப்படி இருந்திருக்கும்? பெரிய பாட்டாதான் எழுதி வச்சிருப்பாங்க. இதுல என்னங்க பெரிய ஒன்றர் வேண்டி இருக்கு? ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். இதுல என்ன இருக்கு? அதிகம் ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, அதை நீங்க படிக்கிறீங்க. 11ஆவது பாடல் 10வது பாடல் அப்படின்னு இது ஒரு சின்ன சூட்சமம் இருக்கு. அதை அடியேன் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு அதை பத்தி சொல்ல போறேன். நல்லா கூர்ந்து கவனிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. முதல் பதிகம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில முதலாவது அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன திருப்பு முனை இருக்கும். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது முதல் வகுப்புல தான் முதல்ல சேர்றோம் இல்லையா? இப்போ வந்து எல்கேஜி, ப்ரீகேஜி, அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா முதல் வகுப்பு ஒரு சினிமா நடிகர், ஒரு பெரிய நடிகர், ஒரு ஸ்டார் இருக்காரு, செலிபிரிட்டி. அவங்கெல்லாம் முதல் படத்துல எப்படி இருந்தார்கள்? ஒரு சின்ன கேள்வி. அவங்க முதல் படத்துல சாதாரணமா ஓரத்துல நிற்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார். அந்த முதல் படம் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்குமா இல்லையா? அவங்க நினைக்காத ஒன்று நடக்கிறதா இல்லையா? ஒரு தகவலை இங்க உங்ககிட்ட சொல்லணும். அந்த தகவல் இங்கு தேவையில்லை. ஆனாலும் உங்களுக்கு வேகமாக புரிய வைக்கணும் அப்படின்னா அவங்கள அந்த மாதிரி சொல்லித்தான். நடிகை நயன்தாரா இருக்காங்க. எங்கேயோ போயிட்டு அன்பு நட்போட்டத்துல முதல் நடிகையா வந்தாங்க. நயன்தாரா வந்து முதல் படம் ஐயாவில் நடிச்சாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதுல ஒரு அருமையான பாட்டு இருக்கு. யாராவது சொல்லுங்க. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருடம் காத்திருந்து. அவங்களும் 1 வருஷம், உங்களுக்கும் 1 வருஷம் பரிசு பாருங்க. அதுல அந்த அம்மா வந்து நடிக்க வரும்போது பஸ்ல டிக்கெட் எடுத்து வந்தாங்களாம். டைரக்டர் சொல்லியிருக்காரு, ஆமா வந்து சேருமா, சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், படம் ஓடிச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பஸ் மாறி ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வர்றாங்களாம். டாக்ஸியில் வர்றது கூட காசு இல்லை, ஆட்டோ பிடிச்சி வர்றது கூட காசு இல்லை. 2 பஸ் மாறி வெளியே வந்தாங்க. வந்தோடனே வாங்க வாங்க மேக்கப் பிடிங்க, பாட்டு அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு அவங்க எங்க இருக்காங்க? லேடி சூப்பர் ஸ்டார். ஒரு படத்திற்கு கிட்டத்தட்ட 10 கோடியிலிருந்து 25 கோடி வாங்குறாங்க. அவங்க வரும்போது, பஸ்ல வரும்போது அதை நினைச்சு பார்த்துருப்பாங்களா? நான் வருவேன், நம்பிக்கையற்ற தன்மையில தான் வருவாங்க. சரி பார்ப்போம், உள்ள கூப்பிட்டாரு, ஒரு பாவம், ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு, அப்படித்தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்கள் எல்லாம் நடிக்கும் போது பின்னாடி நடக்க போறதை பத்தி எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு புல் ஸ்டாப் வச்ச மாதிரி, ஒரு கமா வச்ச மாதிரி, ஒரு தொடக்கம் மாதிரி, ஒரு முடிவு மாதிரி, ஒரு ஊஞ்சல் மாதிரி கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுதான் ஆய்வு. அந்த மாதிரி உங்களுக்கு திருஞான சம்பந்தர் எப்படி முதல் பதிகத்தை பாடியிருக்கிறார்? முதல்ல அவர் தான் பார்க்கணும். ஏன்னா அவர் அம்மையிடம் ஞானப்பால் உண்டு பாடியிருக்கிறார். வேற யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல. எல்லோருக்கும் இறைவனுடைய அருள் இருக்கிறது. எல்லா நாயன்மார்களுக்கும் பாடிய, பன்னீர் திருமை பாடிய அனைவருக்குமே இறைவனுடைய அருள் இருக்கிறது, இருந்திருக்கிறது. ஆனா வித்தியாசம் என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தர் 386 பதிகங்கள் பாடியிருக்கிறார். எத்தனை? 386 பதிகங்கள். ஒரு பதிகத்துக்கு 11 பாட்டுனா கிட்டத்தட்ட 386 அப்படின்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 4000 பாட்டு, 4000 பாடல் வரிகள். அவ்வளவு பாடல் முன்னாடி முதல் பாடல் எப்படி அமைந்திருக்கிறது? முதல் பாடல்ல ஒரு சின்ன வித்தியாசத்தை அடியேன் கண்டுபிடிச்சேன். திருஞான சம்பந்தருடைய மார்க்கம் சத்புத்திர மார்க்கம், அப்பா மகன் உறவு. தமிழ்ல சொல்லணும்னா இறைவன் அப்பா மாதிரி, திருஞான சம்பந்தர் மகன் மாதிரி. இறைவனை காண்கிறார். ஞானப்பால் அம்மா கொடுக்க வர்றாங்க, இவர் அழுகிறார். அவங்க அப்பா வந்து தர்ப்பணம் பண்றதுக்கு போயிருக்கார். கதை தெரியும்ல? ஏன்னா குளக்கரையில அவரை தூங்க வச்சுட்டு அவர் வந்து தர்ப்பணம் பண்ணிக்கிறார். தர்ப்பணம் பண்ற விதத்துல இடையில பேசக்கூடாது. தர்ப்பணம் பண்ண அப்படியே இறங்கிட்டார் குளத்துல. இவர் அழுகிறார், அம்மாவை காணா, அப்பாவை காணா அப்படின்னு சொல்லி. அழும்போது அம்மை நேரடியாக வந்து ஞானப்பால் கொடுக்கிறார். ஞானப்பால் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். எல்லாருக்கும் காட்சி அளிக்கணும்ல. இறைவன் வந்து தனக்குத்தானே வரவேற்பையோ விளம்பரத்தையோ தேடியதில்லை. கொடுத்து விட்டு இந்த குழந்தை, அழுகின்ற குழந்தைக்கு பாலூட்டி விட்டு சென்று விடுகிறார். அடுத்ததாக அவங்க அப்பா வர்றாரு. நான் நல்ல பிராமண குலத்தில் வந்தவர்கள், உன் வாயில வந்து பால் லேசா அங்கங்க சிதறி இருக்கு, யாரு உனக்கு வந்து இந்த பாலை கொடுத்தார்கள் கேட்பாங்களா இல்லையா? கேட்டவுடனே
அவர் பாடிய முதல் பாடல் தோளுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொறிபூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏனுடைய மலரானுடைய நான் பணிந்தேற்க அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. என்ன பாட்டு தானே இருக்கு, இதுல என்ன ஒரு புதுமை இருக்கு? பொதுவாக குழந்தை பருவத்துல ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் முதலில் பார்ப்பது அங்க வர்ணனை. பேரெல்லாம் தெரியாது. இந்த குழந்தைய இந்த வீட்டுல அழைச்சிட்டு போயிடுறோம். சதீஷ்குமார் வர்றார், கதவை தட்டுறார். அம்மா எங்க போயிருக்காங்க அப்படின்னு. அம்மா வெளியே காய்கறி வாங்க போயிட்டாங்க. எப்போ வருவாங்க தெரியாது. அப்ப வந்தாரா, நான் வந்துட்டு போனதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கிளம்பிடுறார். நாகஜோதி அம்மா வர்றாங்க. அம்மா உங்களை தேடி ஒருத்தர் வந்தாரு. என்னைய தேடி யாரு, அவர் பேரை தான் சொன்னாரா? பேரெல்லாம் எனக்கு கேட்க தெரியல, அவரும் சொல்லல. எப்படி இருந்தாரு? உயரமா, கொஞ்சம் கருமையான நிறத்துல, சட்டையெல்லாம் டைட்டா போட்டுக்கிட்டு நல்லா நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு வந்திருந்தார். சொல்லுமா? காரணம் அந்த குழந்தைக்கு அந்த உருவ வர்ணனை மட்டும்தான் முதல்ல தெரியும். வேற பேரெல்லாம் கேட்க தெரியாது. அப்படி பேரை கேட்டாலும் 5 செகண்ட்ல திரும்பி பார்க்கும்போது மறந்துடும். அதுதான் குழந்தையினுடைய லட்சணம். புரியுதுல நான் சொல்றது? இந்த ஆய்வு கருத்தை அனைவரும் ஏற்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த குழந்தை முதல்ல பார்த்தது தோடு. பெண்கள் அணிந்தால் அதற்கு பேர் கம்மல், ஆண்கள் அணிந்தால் அதற்கு பேர் தோடு. இறைவன் அங்கே இருக்கிறார், அம்மை கீழே வந்திருக்காங்க, பால் ஊட்டுகிறார். பால் ஊட்டும் போது அவர் கண்ணில் முதலில் பட்டது தோடு. அதனால தோடுடைய செவியன். ஆண்கள் அம்மையை பார்க்கல, அவர் அப்பனைத்தான் பார்த்திருக்கிறார். தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி. அங்க ஒரு உருவம் நிலவு வச்சிருக்கார். இதுல வர்றார் அவரு, எருது வாகனத்தில் வருகிறார். ஐ மீன் ஒரு நந்தி வாகனத்துல வர்றார். தோளுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. உடம்பு முழுவதும் என்ன பண்ணியிருந்தாரு? விபூதி பூசி இருந்தார். சுடலை பொடி பூசி. சுடலை பொடி அப்படின்னா மயானத்தில் இருக்கின்ற சாம்பல் என்று அர்த்தம். நம்ம தான் விபூதி அப்படின்னு எடுக்கிறோம். சுடலை பொடி பூசி எப்படி இருந்தார்? என் உள்ளம் கவர் கல்வன். நல்ல அழகா இருந்தார். இங்க வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்தது, கொஞ்சம் முக அமைப்பு மட்டும் சுமாரா இருந்தது. இப்ப வரைஞ்சிருக்க பார்த்தோம்னா அவர் நம்முடைய சொற்பொழிவை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அத நீங்களே ஐடியா பண்ணி பாருங்க. என் உள்ளங்கவர் கல்வன் என்னுடைய மலரான் பிரம்மனே அங்க வழிபாடு செய்திருக்கிறாங்க. எங்க சீர்காழி ஸ்தலத்துல ஏனுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே. அப்புறம் தான் அவர் தெரிஞ்சுக்கிறார் இறைவனை ஞானப்பால் கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் பதியங்களை பாடுறார். எத்தனை பதியங்கள்? கிட்டத்தட்ட அந்த 10 பாடல்கள் பாடி 11வது பாடல்ல பதிக பலன் சொல்கிறார். கடந்த வாரம் பார்த்தோம். 8வது பாடல்ல ராவணனை பற்றி சொல்கிறார். 9வது பாடல்ல அடிப்படை தேடிய வரலாற்றை சொல்கிறார். 10வது பாடல்ல சமணர்களையும் பௌத்தர்களையும் சாடுகிறார். 11வது பாடல்ல இந்த பதிகத்தை படிப்பவருக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் விளையும். பணம் காசு கிடைக்கும், ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும், நீங்க உலக புகழ் பெறுவார் அப்படி சொல்லி அடித்து சொல்கிறார். ஆணையிட்டு சொல்கிறார். ஆணை நமதே, எங்க எந்த துன்பமாக இருந்தாலும் போக்கிவிடும் அப்படி சொல்லி சொல்றது அவருடைய பாணி. ஒருத்தர் வேலை முடிஞ்சிருச்சு. யார் வேலை? ஞான சம்பந்தருடைய முதல் பாடல் முதல் பதிகம். நல்லா இருந்துச்சா? ஒரு ஆய்வு கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா தெரியுதா? எனக்காக நீங்க கையை தட்டக்கூடாது, தலையாட்டக்கூடாது. இதுல தவறு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். இது அரியரே கண்டுபிடிச்சது. யாருமே எந்த புஸ்தகத்துல நீங்க எங்க போனாலும் போய் கேளுங்க. முதல் பாடல் முதல் பதிகம் ஏதாவது ஒரு சிறப்பை சொல்லுங்க. முதல் பதிகம் சீர்காழியில பாடியிருக்காரு, அம்மை ஞானப்பால் கொடுத்து, அவ்வளவுதான் தெரியும். இதெல்லாம் நல்லா சிந்திக்கணும், முழு மனதோடு அதுல ஈடுபாடு கொள்ளணும். அப்பதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சிருச்சா? அடுத்தது திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் யாரு? ஒரு வயதான அன்பர், ஏறத்தாழ 80 வயது. திருவருட்செல்வர்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். அதை மனசுல போட்டுக்கிறங்க. ஏன்னா நம்ம திருநாவுக்கரசரை உங்க முன்னாடி போட்டோ எடுக்கலாம் காமிக்க முடியாது. சிவாஜி கணேசனை நினைச்சு பாருங்க. இப்படியே கையெல்லாம் பெரிய நடுங்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு நடிப்பு, நல்ல கதாபாத்திரத்துல இருப்பார். வேற எதையுமே நீங்க நினைக்க வேணாம். அவர் பாடிய முதல் பாடல் முதல் பதிகம் கூற்றாயினவாறு விளக்கங்களில் ஒருமை பல செய்தன நான் அறியேன். திருவதியை வீரட்டானத்துல பண்றார். ஊர்ல திருவதியை வீரட்டானம். அவருடைய கதை உங்களுக்கு தெரியும். வயிற்று வலியால துடிக்கிறார். வயிற்று வலி என்ன மருந்துகள் செஞ்சு போகல.
அந்த வயிற்று வலியால துடிக்கும் போது அவர் என்ன சொல்லுவார்? இப்ப நீங்களே ஏதோ ஒரு அவதியில இருக்கீங்க, பெண்களோ ஆண்களோ, இறைவனைத்தான் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு இந்த வியாதி எப்போ போகும்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்லியிருக்க. அதை போல அவருடைய வாயில இருந்து வந்திருக்கின்ற முதல் சொல் கூற்று. கூற்று என்றால் என்னது? யமன். யமனை போன்று என்னை தாக்கி கொண்டிருக்கிறேன் என்ற இந்த நோயை நான் என்றைக்கு விடப்போகிறேன்? அந்த நோய் என்றைக்கு என்னை விட்டு போகும்? ஆட்டேன் அடியேன் அதிக கெடில வீரட்டாளத்துறை ஆட்டேன் அடியேன். அடியேனால என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அடியேன் என்ற சொல்லை முதலில் சொன்னது திருநாவுக்கரசர் தான், வேற யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்க உள்ள போய் வேணாலும் பாருங்க, அடியேன் என்று இன்றைக்கும் பல பேர் நான், நாங்கள், நாம் அப்படிதான் சொல்றாங்க. அடியேன் என்பது நீங்க ரொம்ப இறங்கி வர்றதுக்கான ஒரு அர்த்தமுள்ள ஒரு சொல். வைஷ்ணவ சமயத்திலும் இருக்கு. வைஷ்ணவ சமயத்துல வேற மாதிரி சொல்லுவாங்க. அடியேன் அப்படின்னு சொல்றதை விட இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த நேரத்துல சொல்றேன். அடியேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு வயசான ஒரு நபர் நீங்க போய் பார்க்க போறீங்க, தாத்தா அவங்களுக்கு அப்பா அப்படி இப்படின்னு போய் பார்க்க போறீங்க. அவர்கிட்ட போய் நான் வந்திருக்கேன் அப்படின்னா, நல்லா இருப்பா, நல்லா படிக்கிறியா, நல்லா என்னால் அந்த வியாதியில இருந்து வெளியவே வர முடியல, என்னைய பத்தி விடுப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க, என்னைய பத்தி விடு, நான் போற கட்ட, என்னைய பத்தி கேட்டு இப்ப என்ன நடக்க போகுது, நீங்க நல்லா இருக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க நான் வெற்றி தேட்டர்ல ஒரு படம் வந்திருக்கு, அதை என்னை கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி யார்ட்டையா கேட்பாங்களா? 90 வயசு ஆளு கேட்கவே வாய்ப்பே இல்லை. அவரால் உட்கார கூட முடியாது, சாப்பிட கூட யாராவது ஊட்டி விடுவாங்க, கழிவு போகணும்னா அவரை கூட்டிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறவரு என்ன சொல்லுவாரு? குற்றாயினவாறு விளக்கங்களில் கொடுமை, அந்த கொடுமையைத்தான் முதல்ல சொல்லுவார், வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. காரணம் என்ன? அவருடைய மார்க்கம் தாச மார்க்கம், அடிமை மார்க்கம். இது சத்புத்திர மார்க்கம், இது அடிமை மார்க்கம். அவர் ஒரு அடிமையாக நினைக்கிறார் இறைவனிடம். எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் இறைவனுடைய அடிமை. பாடல் பாடுகிறார், அப்படியே கடைசியில வயிற்று வலிக்காக கடைசி பாட்டு 10வது பாட்டை பாடி முடித்து விடுகிறார். அதுல பதிக பலன்கள் நீங்களும் பாட்டீங்கன்னா உங்களுக்கும் வயிற்று வலி குறையும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அப்புறம் அதை சொல்லி வச்சுட்டோம்னா டாக்டர் சங்கத்துல இருந்து சண்டைக்கு வந்துருவாங்க. எங்ககிட்ட வந்தா ஒரு 200-300 கலப்போம், மெடிக்கல் ஷாப்புக்கு 40% கமிஷன் கிடைக்கும், நீங்க பாடி வச்சுட்டு போய் எல்லாரும் வீட்லயே வயிற்று வலி வந்தாலே அங்கேயே பாடிடுறாங்க, எங்க கிளினிக்கே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு? எதுவுமே நான் சொல்வதற்கு இல்லை, அப்படியே அந்த பதிகங்கள் பாடினால் பயபக்தியோடு நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு பதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தை முடிச்சு விடுகிறார். எங்கேயுமே அவர் பதிக பலன் சொல்ல மாட்டார். அவர் பாடிய பதிகங்கள் 460 பதிகங்கள் பாடியிருக்கிறார். எத்தனை? 460, ஏறத்தாழ 5000 பாடல்கள். 5000 பாடல்கள்ல 460 பதிகங்கள் கிடைச்சிருக்கு. இன்னும் எத்தனை பாடியிருக்காரு தெரியல. 460 பதிகங்களுக்கும் பதிக பலன்கள் சொல்ல மாட்டார். நாம இன்றைக்கு அவருடைய பதிகங்கள்ல என்ன படிக்கிறோம் சொல்லுங்க? யமபயம் நீக்கும் பதிகம் ஒன்று, நமச்சிவாய பதிகம். அந்த பதிகங்களை பாத்தீங்கன்னா எந்த பதிக பலனும் இருக்காது, சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அடுத்ததாக 3வதாக வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மார்க்கம் என்ன மார்க்கம்? சகமார்க்கம். சகமார்க்கம், நண்பர் உறவு, நட்பு உறவு, இறைவனோட உறவு கொள்வது எப்படி? உறவு அப்படின்னு சொன்னோம்னா அவரை எப்படி அணுகுவது? அவர் அணுகுவது என்னது? நட்பு முறை. நட்பு முறை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நண்பர்கள்ல வாடா மாப்பிள்ள சீக்கிரம் டைம் ஆகுது, என்னடா மாமா கிட்ட சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அவங்க பாஷையில தான் அவங்க பேசிக்கிறாங்க. நண்பர்கள்ல யாருமே வாங்க போங்க அப்படின்னு சொல்லிக்கிறதா பார்க்க முடியாது. அவங்க நண்பர்கள் கிடையாது, அபிஷியலா நண்பர்கள். சார் எப்படி இந்த பையில முடிச்சிருவா அப்படின்னு கேட்பாங்க. முடிச்சு சீக்கிரம் கொடுங்க, நான் அங்க கொடுக்குறோம். அவர் நம்மளை மரியாதை கொடுப்பாரு, நாம அவருக்கு மரியாதை கொடுப்போம். அந்த மார்க்கம் வேற. ஆனா இறைவன் அவரிடத்தில் கொண்டிருந்த மார்க்கம் சகமார்க்கம். சக அப்படின்னு சொன்னோம்னா தோழமை உறவு. தோழமை உறவு அப்படின்னு சொல்லும் போது எப்படி வேணாலும் அழைக்கலாம். நீங்களே உங்க நண்பர்களை இப்ப வந்தீங்க, உங்க பேர் என்ன? எப்படி உங்க நண்பரை சொல்லுவீங்க? வாடா மாப்பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? வாடா போடான்னு சொல்லுவீங்களா? காரணம் ஒரு சில பேர் தான் அவர் சொல்றது வாடா போடான்னு ஒத்துக்குருவாங்க. வெளியாட்கள் ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்கிற மாட்டாங்க. காரணம் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். அந்த நேரத்துல இவர் எப்படி தன்னுடைய முதல் பதிகத்தை பாடுகிறார்? பித்தா பிறைசூடி பெருமானை எடுக்கும் போதே அவரை பைத்தியம்னு சொல்றார். முதல் பாடல் கல்யாணம் நடக்க போது ஓலையை காட்டி நீங்க இந்த குடும்பம் முழுவதும் எனக்கு அடிமை, அது கல்யாண இடத்த எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு வாயா போயா அப்படின்னு விரட்டி விடுறாங்க. எனக்கு இதுல பதில் சொன்னாதான் நான் கல்யாணமே நடத்த விடுவேன். இந்த காலத்துல மாதிரி கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படிங்க சொல்றதுக்கெல்லாம் இல்ல, முதல் பதில் சொல்லியே ஆகணும்.
ஒரு பெரிய வயசானவர் வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன பதிலோ அதை சொல்லிட்டு தான் பண்ணணும். அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து பெரியவர்கள் அந்த மண்டபத்துல இருந்தாங்க. நம்மளை போல இந்த காலத்தை மாதிரி நவீன காலம் மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. நண்பர்கள் அப்படி இருந்தாங்க. உடனே சரி என்னன்னு சொல்லு காட்டு அப்படின்னு சொன்னோன்னா என்ன காட்டுறாரு, நீ அடிமை, இதை பாரு உங்க முன்னோர்களே எழுதி கொடுத்துருக்காங்க. உடனே அவருக்கு கோபம் பயங்கரமா வந்துருச்சு. ஆண்களுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ண போறோம், ஏன்னா கல்யாண பொண்ணு நிக்குது, தாலி கட்ட போறோம், எல்லாரும் வாழ்த்துவதற்கு ரெடியா இருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் யாரு சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபம் யாருக்கு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. உடனே என்ன சொல்றாரு, பித்தா பித்தா என்றால் என்னது, பைத்தியக்காரன். எப்படி அவர் வாழ்றார், இவர் அதை சொல்லலையே. திருஞான சம்பந்தர் சொன்னாரா, பைத்தியக்காரன் ஒருத்தன் என்ன வந்து பால் கொடுத்தார், நான் குடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரா? குழந்தையாக இருந்து அவர் குழந்தையாக அந்த பருவத்துல என்ன பார்க்க முடியும், என்ன பேச முடியும், அவருடைய தகுதிக்கு என்ன இருக்கிறது அதை மட்டும்தான் சொல்லும். இந்த குழந்தைகிட்ட இந்த கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த வரிசையில ஒருத்தர் கொஞ்சம் பேர் உட்கார்ந்தாங்க. இந்த கொஞ்ச நேரத்துல பதிகம்னு ஆறாங்க, ஏதாவது வள வள வளவளன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க ஒரு வாரம், 1 மணி நேரம். அதுக்கப்புறம் டீ குடிக்க போனோம், கடலை கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க, காப்பி கொடுத்தாங்க, காப்பி கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அதுக்கு தெரிந்த பாணியில தான் சொல்லும். வேற பாணி அதுக்கு தெரியாது. இந்த உட்காந்துருக்க பாருங்க, வித்தியாசமா உட்காரும். நம்ம எப்படி உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி உட்காராது, அதுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு பக்குவம் வரல. அதைத்தான் பித்தா பிறைசூடி அப்படின்னு சொல்லி எடுக்கும் போதே அவரை பேரை சொல்லியே கூப்பிட்டாரு, பட்ட பேரே வச்சுட்டார். யாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பட்ட பேரே வச்சுட்டார், பித்தா பிறைசூடி. ஆனாலும் கொஞ்சம் இறங்கி வர்றாரு. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சவனா என்ன சொல்றாரு, அருளாளா இத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை, நான் புரிஞ்சுக்கிட்டேன்பா, நீ தான் வந்து திருவிழாவில் பண்றதுக்கு வந்திருக்க, நீ எந்த நேரத்துல எப்படி என்ன பண்ணுவேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, அந்த நேரத்துல நீ வந்திருக்க, ஆனாலும் உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆகி வரிசையா பதிகங்கள் பாடுறாரு. அவர் பாடிய பதிகங்கள் 100 பதிகங்கள், ஏறத்தாழ 1000 பாடல்கள் பாடியிருக்கார். 100 பதிகங்கள்ல அவரும் பதிக பலன் சொல்ல மாட்டார். படிச்சா படிங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுவார். அடுத்தது 4வதாக வருகிறார் மாணிக்க வாசகர் சுவாமிகள். அவருடைய மார்க்கம் சன்மார்க்கம், இறைவனோடு இரண்டர கலத்தல். எப்படி இறைவனோட இரண்டர கலத்தல், அது நீங்க போய் இறங்கினா தான் தெரியும், நான் சொல்லவே முடியாது. இனிப்பு சுவையை இனிப்பு என்றுதான் சொல்ல முடியும். நீங்க சர்க்கரை எடுத்து சாப்பிட்டா தான் அந்த இனிப்பு சுவையை உணர முடியும். அதை போலத்தான் மாணிக்க வாசகர் சுவாமிகள் சொல்கின்ற சன்மார்க்க நெறி. அவர் குதிரை வாங்கிட்டு வர்றதுக்காக மதுரையில பாண்டிய மன்னன்கிட்ட சேனாதிபதியா இருந்தார். குதிரை வாங்கிட்டு வர்றதுக்காக போறார். எங்க போறாரு, திருப்பெருந்துறைக்கு போறார். அங்க போய் எல்லா செலவையும் கோவிலுக்காக பண்றான், எல்லா ரூபாயும். அங்க இருக்கிற காவலாளிகள் எல்லாம் பாக்குறாங்க, அது இதுக்குன்னு வந்தோம், ஆனா இவர் என்னடா கும்பாபிஷேகம் பண்றாரு, கோவிலுக்கு என்ன அன்னதானம் அது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நேரம் மன்னனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. மன்னன் என்ன சொல்ற, அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுப்பா அது அப்படின்னு. இல்ல பாருங்க, எல்லாமே போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுறோம், ஏன்னா எல்லாருக்கும் ஜிபே பண்றாரு, பேடிஎம்ல அனுப்புறாரு பணம், ஏன்னா எல்லாமே இங்க நடந்துருச்சு, உங்க காசெல்லாம் காலி ஆயிடுச்சு, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா மன்னர் அவருக்கு தகவல் கொடுத்து நீ உடனே வாயா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு ஒரு பயம். என்ன பயம், இந்த ரூபாய்க்கு கணக்கு காட்டணும். குதிரை வாங்கிட்டு வரேன்னு சொன்ன வாங்கிட்டு வந்தா, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, குதிரையை இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய் மெய் வருந்தி அழுகிறான். ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட கெட்ட பேரை நீ ஏற்படுத்திட்டேப்பா, நான் செலவு பண்ணது எனக்காக கிடையாது, உங்களுக்காக தான் நான் செலவு பண்ணேன், அந்த செலவை எப்படியாவது எனக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு அடுத்து வரிசையா கதை நடக்குது. ஏன்னா பரியை நரியாக்கிய லீலை, நரியை பரியாக்கிய லீலை அப்படின்னு சொல்லி வரிசையா வந்து விட்டு திருவிழா வரைக்கும் வந்து அவரை காப்பாற்றார். அவர் பாடிய முதல் பதிகம் பார்த்தோம்னா, முதல்ல அவர் வந்து சன்மார்க்க நெறியில இருந்ததால அவர் பாடியது பேசியது முதல்ல என்னது, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. எடுக்கும் போதே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறார். அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு உருகி போகிறார். அவருடைய நெறி தனியாக இருக்கும், மற்றவர்களுடைய நெறி தனியாக இருக்கும். இவர் சன்மார்க்க நெறி, அவங்க எல்லாம் வேற ஒரு நெறி. அதே மாதிரி அவர் எழுதிய பாடல்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 60 பதிகங்கள் வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஒரு 4000 பாடல்கள் வருமா, முற்றோதலுக்கு எல்லாம் போறீங்க 2000 பாடல்கள் வருமா, 658 பாடல்கள் தான் பாடுவோம், அவ்வளவுதான் முற்றோதல்ல. ஏன்னா அந்த பாடல்கள் பாடும் போதே நமக்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா கண்ணுல இருந்து தண்ணி வரும், அவ்வளவு அருமையாக பாடியிருக்கிறார்.
ஜியு போப் வந்து இந்த மாணிக்கவாசகருடைய அந்த பாடலை எல்லாம் கேட்டிருக்கிறார், டிரான்ஸ்லேட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னது, பல தடவை சொல்லியிருக்கேன், சொல்லுங்க. அவர் சொன்ன வார்த்தை ஜியு போப், ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது, திருவாசகம் ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அது ரொம்ப அசிங்கமாச்சே, ரத்தத்தால. அந்த அளவிற்கு அவர் உருகி போய் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த நூலும் நான் பார்த்ததில்லை. கிறிஸ்டியானிட்டியில பைபிள் இருக்கு, குரான் இருக்கு, சீக்கிய மதத்துல ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கையில இந்த திருவாசகத்தை போன்று எழுதிய ஒரு உருக்கத்தை நான் எங்குமே என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லை அப்படின்னு எழுதி கையில் போட்டு கொடுத்தார். அப்பதான் எல்லாரும் நம்புவாங்க. கையில் போட்டு கொடுத்தா வாயால சொன்ன, நான் எங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க. ஜியு போப்பே பாராட்டுகின்ற அளவிற்கு அவர் திருவாசகத்தை மன உருகி இறைவனிடத்தில் பாடுகிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கெல்லாம் வாழ்க்கையே எவ்வளவு இருக்கா, நம்ம இன்னைக்கு மனித பிறவி இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்ப எடுத்து வந்திருக்கோமா, புல்லாகி பூடாய் எல்லா விஷயங்களையும். இன்னைக்கு ஒரு கூட்டத்திலேயே நான் சொன்னேன், மனித வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனித பிறவி. அந்த பிறவியை தக்க வைத்து மேலும் மேலும் நல்லது செய்து நீங்க இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இப்ப அமர்ந்திருப்பதெல்லாம் நம்ம அருளை சம்பாதிப்பதற்கு தான், பொருளை கிடையாது. அதை எல்லாருமே என்ன பண்ணணும், பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம்?